ஹெல்தி வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியோகரை பொடி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாய், பெருங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியா பொடி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி வீட்டிலே அரைச்சி ஆட் பண்ணி போகிறோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம், காஞ்ச மிளகாய். ஸோ கருவேப்பிலை வந்து போட போகிறோம். கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே வறுத்துக்கு போகிறேன் நான். நேற்றுக்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வதக்கலாம். ஸோ நல்லா வந்து இது வறுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம், அப்புறமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணி கடுகு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடியும் அந்த சூட்லேயே வந்து போட்டுடலாம். பெப்பர் பொடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வேண்டாம். ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ கடுகு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கும்போது லிமிட்டடாக போட்டுக்கோங்க, இல்லைனா கசுப்பாயிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து மிளகாய் அப்புறமா பார்த்திங்கன்னா பருப்பு வகைங்கள்லாம் ஒரு 100 கிராம் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டால் போதும். அதே ஜாஸ்தி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதிகமாக கண்டு போட்டிங்கன்னா கசுத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். இதுவும் வந்து லைட்டாக வந்து சூடு ஏறட்டும். ரொம்ப கூட வதக்கிறது வேணாம், ஓரளவுக்கு சூடாக போதும். நான் ஏன் வந்து புளி கூட இதிலே ஆட் பண்ணேன்னா நம்மளுக்கு கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், ஸோ தனியா பொடி வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். இந்த சூட்டில் போட்டுக்கோன்னா நம்ம வந்து இன்னொரு தடவை வதக்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி இது வந்து வீட்டிலே அரைச்சிருந்து தான். ஸோ தனியாக வந்து அரைச்சிட்டேன். கல் உப்பு, அவ்வளோதான். ஜஸ்ட் இன்னொரு தடவை வந்து ஒரு வதக்கிட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்படியே வந்து ஆறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு கலப்படமாக வந்து அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது.